விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடபருப்பே ஜோதி விளக்கே ஜாந்தி விளக்கே அலங்கார நாயகே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசுமன் விளக்க வைத்து பஞ்சு திரி போட்டு குழம்புன எண்ணெய் விட்டு ஏற்றியன் விளக்கு இந்திரன் குடி விளங்க மாளிகையில் உள்ள மாதாவை கண்டு கொண்டேன் மங்கலி பிச்சை மடிப்பிச்சை தரமா சந்தானங்களும் தரமும் தரமா பட்டு என்ன போனை வச்சுட்டு போயிட்டேன். இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி இல்லையா, இன்னைக்கும் ஆபீஸ்க்கு வர முடியாது, லீவு தான். இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த வருஷம் ஃபுல்லா அவர் லீவு தான். போன வைங்கோ. இந்திரே என்ன இந்திரே, அந்த பக்கம் உங்க அம்மா, இந்த பக்கம் நீங்கள். என்னால முடியலை, காதை ஓட்டையாடும் போல இருக்கு. ஓ, ஒரு ENT ஸ்பெஷலிஸ்ட் பாப்போமா? இது மெடிக்கல் ப்ராப்ளம் இல்லை, பிராக்டிக்கல் ப்ராப்ளம். உங்க அம்மா படிக்கிற புராணம் எனக்கு தாங்கலை. இந்திரே, அம்மா புராணம் படிக்கலை, விளக்கு பூஜை தானக்கும் பண்றா. இந்திரே, நீ எங்களோட குற்றால அருவியை பார்க்க வரவே இல்லையே. ஆடாடாடாடா, அழகுன்னா அழகு, அது எப்படி கொட்டுன்னு கொட்டுது. குளியல்னா குளியல், கும்மா குளியலாக்கும். இது வரைக்கும் நான் குளிச்சதே இல்லை. குளிச்சதே இல்லையா? என்ன சொல்றேன்? இல்லை, இது வரைக்கும் நான் அப்படி குளிச்சதே இல்லைன்னு சொன்னேனாக்கும். ஓ இந்திரே, அம்மா என்ன வாக்கம் சொல்றா? நேத்திக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் ஜோடியா தீம் பார்க் போயிட்டு வந்தா இல்லையா, அதுல இருந்து இதே ராமாயணம் தான். ஓ இந்திரே இந்திரே இந்திரே, அங்க பெரிய ஜெயிண்ட் வீல் இருந்ததா, அதுல ஏறி சுத்தும் போது எனக்கு ஒரே கிறுகிறுப்பு வந்துருத்து. பயத்துல உங்க மாமனார கட்டி பிடிச்சுட்டேன். விவஸ்தையே இல்லை. உங்க அம்மாவுக்கு வாய ஓயாதா? அவ ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாஸ்தி வெளியில போனதே இல்லை, இப்ப புதுசா போயிட்டு வந்திருக்கா, கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட். இது எக்ஸைட்மெண்ட் இல்லை, எக்ஸாஜரேஷன். இந்திரே இந்திரே இந்திரே, நேத்தி தீம் பார்க்கல என் ஆத்துக்காரர் எனக்கு பனியன் வாங்கி கொடுத்தார். விலை என்ன தெரியுமா? 400 ரூபாயாக்கும். ஓ, ஏ, அந்த பனியனை போட்டுனே விளக்க பூஜை பண்ணலாமே. ஏ, அது பூஜை ரூம்ல போட வேண்டியது இல்லையாக்கும். கர்மம் கர்மம். இந்திரே, அம்மே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காயிட்டியா? அங்க சந்தோஷம், எனக்கு தலைவலியாக்கும். ஏ, நீ எதுக்காகவும் வருத்தப்படுறாய்? எனக்கு என்ன வருத்தம்? அவ தீம் பார்க் போட்டும், பீச்சு சினிமா பார்க்குன்னு போட்டும், இத்திரையின் ஜோடியா ஊட்டி கொடைக்கானல் கூட போட்டும் அவ கொடுத்து வச்சிருக்கா. நான் கொடுத்து வைக்கலை. இல்லை, தெரியாம தான் கேட்கிறேன். என்னை என்னைக்காவது ஜோடியா வெளியில கூட்டிட்டு போயிருப்பேளா? இல்லை, ஆசையா ஒரு பொருள் வாங்கி கொடுத்துருப்பேளா? நீ எதுக்காகவும் கரையறாய்? அண்ணாண்டா ஏட்டியா, கண்ணை தொடச்சுக்கோ. நீ யாரு? பிரசிடென்ட்டோட ஒய்ஃப். எக்ஸ். சரி சரி, உனக்கு எங்க போகணும், என்ன வேணும் சொல்லு. என்ன வாக்கம் இது? லிஸ்ட் போட்டு ரெடியா வச்சிருக்கேன். லிஸ்டா? பிரிச்சு படிங்கோ. பச்சை பார்டர் போட்ட மெரூன் கலர் பட்டுப்புடவை, கொடை ஜிமிக்கி, காதுக்கு, நவரத்ன அட்டிகை, கழுத்துக்கு, முத்து வளையல், கைக்கு, 916 KDM தங்க கொலுசு, காலுக்கு. இந்திரே, இது எல்லாமே வாங்கி தரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா எல்லாமே அதிக செலவாகும் போல இருக்கு. வேணா ஒரு 5 ஆண்டு திட்டம் போட்டுக்கலாமா? பாத்தேளா, இந்த சின்ன லிஸ்ட்டுக்கு 5 வருஷமா? இவ்வளவு லாங் வெயிட்டிங் பீரியட்னா அந்த லிஸ்ட்டை கிழிச்சு போடுங்க. எனக்கு வச்சது இவ்வளவுதான். உங்க அப்பாவை பார்த்தேளா? இந்த வயசுலயும் உங்க அம்மா கிட்ட எத்தனை அன்பா இருக்காருன்னு. இந்திரே, நீ சொல்றதுக்கெல்லாம் நானும் தலையாட்டிட்டு தானே இருக்கேன். மாதேவா,
ஒய்ஃபுக்கு தலையாட்டுறது தப்பே இல்லை. அப்பதான் லைஃப்ல ஒரு சாம் இருக்கும். அப்ப நாங்க பேசிட்டு இருந்த விஷயம் தெரியும்டா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அன்பா இருக்கணும். அன்பை மனசுல வச்சு பூட்டக்கூடாது, கொட்டிடணும். நான் அன்பாதான் இருக்கேன். ஏய், அன்பு ஒன் வே டிராஃபிக் இல்லை, டூ வே டிராஃபிக் ஆகும். அப்பதான் ஃப்ரீ ஃப்ளோ இருக்கும். இந்திரே, அவனுக்கு சொல்லி மனசிலாக்க. ராஜம் 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 ராஜம். உங்க அப்பா சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? அப்படியே அன்பை அருவி மாறி கொட்டோ கொட்டுன்னு கொட்டணமாக்கும். அன்பை கொட்டலாம், ஆனா நீ கொடுத்த லிஸ்ட்டை ஓகே பண்ணணும்னா காசு இல்லையா கொட்டணும்? எனக்கு தெரியும், நீங்க காசுல கெட்டி தார்பாயில வடிகட்டின்னு கஞ்சம். உங்களுக்கு அன்பை கொட்ட தெரியாது. அன்புங்கிறது டூ வே டிராஃபிக் ஆக்கும். எங்க அப்பா சொன்னதை ஏட்டியா? எங்க அம்மாவும் அவருக்கு பார்த்து பார்த்து செய்யறாளாக்கும், தெரிஞ்சுக்கோ. அப்போ நான் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யலையா? ஓ, என்ன வாக்கும் செஞ்சாய்? திரும்ப திரும்ப இந்த மெடிக்கல் டிக்ஷனரியை புரட்டிண்டே இருக்காய். இந்த மாதிரி லிஸ்ட் நீ என்னண்டையும் கேட்கணுமாக்கும். அதான் டூ வே டிராஃபிக். ஓ, நீங்க அப்படி வரையலா? சரி, அப்போ நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரும். என்ன என்ன அக்ரிமெண்ட்? நான் கேட்கறதெல்லாம் நீங்க வாங்கி தரலாம், ஏ, நீங்க கேட்கறதெல்லாம் நானும் செஞ்சு தரேன். ஓ, இந்திரே, நீ சொல்றதை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏ, நிஜமா தான் சொல்றியா? சத்தியம், இனிமே நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு பொழிஞ்சுட்டே இருக்கும். நம்ம மட்டும் இல்லை, நம்ம குழந்தைகள் ஆசைப்பட்டதையும் வாங்கி கொடுத்து அவளும் நல்லா என்கரேஜ் பண்ணணும். அவ மேலேயும் அன்பை கொட்டோ கொட்டுன்னு கொட்டணும். என்ன நான் சொல்றது சரியா? ரொம்ப ரொம்ப சரியா இருக்கு. சுரேஷா, என்னம்மா? அப்பா கிட்ட என்னமோ கேட்கணும்னு சொன்னியே, கேட்டுக்கோ. டாடி, எனக்கு ஒரு பைக் வேணும். பைக் தானே, எவ்வளோ ஆகும்? ஜஸ்ட் 90,000. ஜஸ்ட் 90,000? ஏண்டா பைக்கா காரா? பைக் தான் லேட்டஸ்ட் அர்னால்ட் மாடல். ஓகே, கிராண்டட். ஏ, நாளைக்கு கார்த்தால எனக்கு ஞாபகப்படுத்தேன்னு. தேங்க்யூ டாடி. போய்க்கோ போய்க்கோ போய்க்கோ. நெக்ஸ்ட். பிரேமே, என்னம்மா? நீ அப்பா கிட்ட என்னமோ கேட்கணும்னு சொன்னியே, கேட்டுக்கோ. டாடி, எனக்கு ஒரே ஒரு செல்போன் வாங்கி தரீங்களா? ஏ, வேற தான் கேட்கப்படாதா? ஏற்கனவே நீ பாதி நேரம் போன்ல பேசிட்டு இருப்பாய், இப்போ செல்போன் வேற வாங்கி கொடுத்தா பில்லை யார் கட்டுறது? நீ வேணுமானா சின்னதா ஒரு வைர நெக்லஸ் கிடையாது. உனக்கு செல்போன் தானே வேணும், வாங்கி தரேன். நாளைக்கு கார்த்தால ஞாபகப்படுத்தேன்னு. ஓகே டாடி, தேங்க்யூ வெரி மச். போய்க்கோ போய்க்கோ. குழந்தை முகத்துல எத்தனை சந்தோஷம் பார்த்தேளா? இருக்காதா பின்ன. இந்திரே, எனக்கு ஒன்று நல்லா கிளியரா தெளிவாயிடுத்து. அன்பு இஸ் a very very costly affair. லக்ஷ்மி, கல்யாணம் ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கிற? ஏய் லக்ஷ்மிடா. லக்ஷ்மிக்கு என்ன ஆச்சு இப்போ? லக்ஷ்மி இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கடா. பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் பார்க்கத்தான்பா செய்வாங்க. அவ ஒன்னும் பொண்ணு இல்ல கேட்டியா? பின்ன என்னோட பொண்டாட்டிடா. அது உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், அவளுக்கு தெரியும், வேற யாருக்கு தெரியும்? பிள்ளையாருக்கும் தெரியும். ஏய் லக்ஷ்மி நாராயணா, என்னோட லக்ஷ்மி இந்த விஷயத்துல கரெக்டான டெசிஷன் எடுத்துருவாளா? எனக்கு தெரிஞ்சு லக்ஷ்மி எடுத்த தப்பான டிசிஷனை உன்னை லவ் பண்ணதான். லக்ஷ்மி நாராயணா, நீ சொன்னது கரெக்டாக இருக்குமோன்னு
இப்போ எனக்கு சந்தேகம் வருது. கல்யாணம் என்ன ரொம்ப டல்லா இருக்க? ஏ லக்ஷ்மி, நீ எப்படி இவ்வளோ கூலா இருக்க? நாங்க எவ்வளோ டென்ஷனா இருக்குன்னு தெரியுமா? எதுக்கு டென்ஷன்? எதுக்கு டென்ஷனா? யாரோ ஒரு தடியா உன்னை பொன் பார்க்க வந்திருக்கான், நீ எதுக்கு டென்ஷன் என்ன கேக்குறியா? அம்மா நீ எப்படி சமாளிச்ச? ரொம்ப சிம்பிள். அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரா? பிடிச்சிருக்கா? நீ எவ்வளோ பிடிச்ச அடிச்சிருக்க வேண்டியதானே? எதுக்கு அடிக்கணும்? ஏய், என்னது என் பொண்டாட்டி நீ எவனோ ஒருத்தன் பிடிச்சிருக்குன்னு சொல்ற, எதுக்கு அடிக்கணும்னு கேக்குற? சரி, இப்போ எதுக்கு இவ்வளோ கோவம் பதட்டம்? நானும் பட்டுன்னு ஒரு பதில் சொல்லிட்டேன். குருவாயிரப்பா. ஆமாம், நீ என்ன சொன்னாய்? எனக்கும் அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டியா? லக்ஷ்மி, அப்படின்னா இதெல்லாம் ரியலா? அப்போ அந்த மாப்பிள்ளை நேக்கு வில்லனா? அவர்னும் வில்லன் இல்லை, என்னுடைய ஹீரோ. என்ன ஒரு பர்சனாலிட்டி தெரியுமா? பர்சனாலிட்டியோ? என்ன விடவோ? அவர் ஒன்றும் உன்ன மாதிரி சாதாரணமான அழகில்லை. என்ன மசாலா அழகு? இந்த பார் கல்யாணம், கிண்டல் பண்ணாத. நீ அவரை பார்த்ததில்ல, அதனால தான் அப்படி சொல்ற. அவர் முகத்தை ஒரு தடவை பார்த்தா மறுபடியும் மறுபடியும் பார்க்கணும் போல தோணும். அப்படி ஒரு வசீகரமான அழகு. ஏய் லக்ஷ்மி, பாரு, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் கேட்டியா? இதெல்லாம் ஓவர் இல்லை. அவருடைய குவாலிஃபிகேஷன் சொல்லட்டுமா? ஹீ இஸ் வெல் எஜுகேட்டட். நீ பிஏ தானே? எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அவர் எம்பிஏ கோல்ட் மெடலிஸ்ட். லக்ஷ்மி, என்ன இருந்தாலும் நீ தமிழ்நாட்டு பெண் இல்லையா? நமக்கு தாலி தானே முக்கியம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காகிட்டு இருக்கணும் தானே நம்ம பெரியவங்க இந்த தாலியிலே 3 முடிச்சு போட சொல்லியிருக்காங்க. அதனாலே நீ என்ன பண்ணுற, அந்த மாப்பிள்ளை இருக்கான்ல அவனே மறந்துடணும் கேட்டியா? கையெடு. தமாஷ் தானே பண்ணுற? கையெடு. கல்யாணம், என்னால் அவரை மறக்க முடியுமான்னு தெரியல. அவரை பார்த்ததுலேருந்தே எனக்கு அவர் ஞாபகமாகவே இருக்கு. லக்ஷ்மி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நம்ம காதல் சாதாரணமான காதல் இல்லை. அது லைலா மஜ்னு, அம்பிகாபதி அமராவதி, ராமையா ஜூலியட். ஓ இல்லை, ரோமியோ ஜூலியட் காதல் மாதிரி நினைச்சேன். கல்யாணம், காதலுக்கு இது விட்டா வேற உதாரணமே இல்லையா? இவங்க பேரை கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு. இருந்தாலும் காதலுக்கு இவங்கள தான் உதாரணம் சொல்லணும், அதுதான் ரூல்ஸு. ஆனால் நம்மளவு அப்படி இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கு. லக்ஷ்மி, கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிர்னு சொல்லுவா. ஆனால் நீ என்னமோ 5000 பயிர் மாதிரி பேசுற. இங்க என்ன வயலும் வாழ்வும் ப்ரோக்ராமா நடக்குது? 5008 5020 நான் அறுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நோ சென்டிமெண்ட்ஸ். லக்ஷ்மி, இதெல்லாம் வேண்டாம் கட்டியா. நான் பேத்தாஸ் மூடில் இருக்கேன், நீ காமெடி பண்ணிட்டு இருக்க. வழக்கமாக லேடிஸ் தான் முந்தானே காமிச்சு தாலி பிச்சை கேட்பாங்க. இப்போ நான் கேட்குறேன். கல்யாணம், லக்ஷ்மி, நீ அம்மி மிதிக்கல, என்ன மிதிச்சிட்ட. அம்மிதான் கரெக்ட். லக்ஷ்மி, மிஸ்டர் கல்யாணம், எனக்கும் அவருக்கும் நடக்க போகிற மேரேஜ் இன்விடேஷன் உனக்கு கண்டிப்பாக வந்து சேரும். நாம் இவ்வளோ நாள் பழகிட்டோம் இல்லையா? அதுக்காக எங்களுக்கு பிறக்க போகிற முதல் ஆண் குழந்தைக்கு கல்யாணம்னு பேர் வைக்கிறேன். ஒருவேளை அது பொண்ணா பிறந்துச்சுன்னா கல்யாணின்னு பேர் வைக்கிறேன். உங்களுக்கு குழந்தைய பிறக்கலன்னா உனக்கு எதுக்குமே கொடுப்பேன் நினச்சிக்கிறேன்.
பசங்களோட டான்ஸ். டான்ஸ் கேக்குதா? டான்ஸ் உள்ளே போ. சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காத. உள்ளே போ. வந்து தொலைங்க. அஞ்சு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ, பேசலாமே. முதல்ல எனக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சாகணும். இது வீடா இல்ல பஸ் ஸ்டாண்டா? மியூசிக் இவ்வளவு சத்தமா போட்டா என்ன அர்த்தம்? நான் பாட்டு கேட்குறேன், உங்களுக்கு ஏன் கடுப்பாகுது? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. கரெக்ட். திஸ் இஸ் 100 watts. நான் இந்த அளவை பத்தி பேசல. மியூசிக்னா காது பக்கத்துல மெல்லமா இருக்கணும். தமிழ் பாட்டு கேட்கலாமே. ஹலோ, அர்த்தமே புரியாம எத்தனையோ தமிழ் பாட்டு இருக்கு தெரியுமா? இது பாரு, நீ காலையில தலைவாரின சீப்பு கிளீன் பண்ணாம அப்படியே வச்சிருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த சீப்ல நான் தான் தலைவாரினேன், அது எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்றீங்க? நீ சிட்டிக்கு வந்து 1000 ஷாம்பு போட்டாலும் உன்னோட வேப்பெண்ணெய் வாசம் அப்படியே இருக்கு. வீணா, வீணா இங்க இருக்கியா? இது தெரியாம நான் கிச்சன் எல்லாம் போய் தேடிட்டு வரேன். எதுக்கு? காலையில இருந்து ஒரு 50 ரூபா தலைவாரிட்டு இருந்திருப்பியே, அந்த பச்சை கலர் சீப்பு உன்கிட்ட தான் இருக்கா? வீணா, என்ன நீ யூஸ் பண்ற சீப்பு இந்த நாத்தம் அடிக்குது? உனக்கு எந்த நேரத்துல என்ன பேசணும் தெரியல. வீணா, ஒரு சீப்பு தானே கேட்டேன், அதுக்கே இப்படி சீப்பா ட்ரீட் பண்ற? யூ கெட் அவுட். யூ கெட் அவுட். சாரி. இதுக்கு என்ன சிரிப்பு? பிளாட்ஃபார்ம்ல 100 ரூபாய் ட்ரெஸ் வாங்கி போட்டதும் நீ ஒன்றும் மாடர்ன் ஆயிட மாட்டேன். மாடர்னிட்டி இஸ் a ஸ்டேட் ஆஃப் த மைண்ட். சுருக்கமா சொன்னா மென்டல். புதுமை பெண், ஒன்னால பசங்க கெட்டு போறாங்க. உலகத்துல எல்லாமே ஒரு நாள் கெட்டுதான் போகும். ஒன்னால இந்த வீட்டோட அமைதியே தொலைஞ்சு போச்சு. அப்படியா? அப்படின்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ஏன்னு தெரியல, உன்னோட என்னால எந்த விஷயத்தையும் ஒத்து போகவே முடியல. அதுக்கு காரணம் ஜெனரேஷன் கேப். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற 15 வயசு இடைவெளி. திரும்ப என்னடி இது? பச்சை கலர்ல லிப்ஸ்டிக்கும் ரெட் கலர்ல ஐப்ரோஸ் போட்டிருக்க. இதான் இப்ப ஃபேஷன். ஃபேஷனா? அசிங்கமா இருக்கு, எனக்கு பிடிக்கல. டேய் ஆனந்த், இது நல்லா தானே இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா?